இன்னைக்கு அஞ்சாவது ஸ்லோகம். பொருந்திய முப்புரை செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி வார்சடையோன் அருந்திய நஞ்சு அமுதாக்கிய அம்பிகை அம்புயம்மேல் திருந்திய சுந்தரி அந்தரி பாதமென் சென்னியதே. பியூட்டிஃபுல் வேர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பொருந்திய முப்புரை அப்படின்னா என்ன அப்படிங்கிற மீனிங்கை பார்ப்போம். பொருந்திய முப்புரைனா மூணு உலகத்தையும் பொருந்தியன்னா தான் பொருந்திய மூன்று விதமான தொழில்கள். மூன்று உலகம் சொல்ற மூன்று தொழில்கள்னா படைத்தல், காத்தல், அழித்தல் அப்படிங்கிற மூணு தொழிலையும் பொருந்திய அப்படின்ற இந்த இடத்துல மீனிங்கை நம்ம எடுக்கிறது. முப்புரைன்னா எல்லாமே ட்ரையாட்ஸ். நம்ம அதை ஆல்ரெடி பார்த்தோம். வாட் ஆர் த ட்ரையாட்ஸ் அண்ட் எல்லா முப்புரை திரிபுரை அதே தான் அது நம்ம பார்த்தோம். தட் இஸ் ஆல் ட்ரையாட்ஸ். அப்படி அம்பாள் இருக்காங்க. இங்க பொருந்திய முப்புரைனா மூன்று விதமான தொழில்களை செய்பவள். அதாவது படைத்தல், காத்தல், அழித்தல். இந்த படைத்தல், காத்தல், அழித்தல் இந்த மூன்று செயல்கள் எவ்வாறு அபிராமி செய்கிறாள் அப்படின்னா, இதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா சங்கரர் தன்னோட 24வது ஸ்லோகத்துல சௌந்தரிய லஹரியில சொல்லியிருக்கார். ஜகத் சூத்தே தாத்தா. தாத்தா என்ன பண்றார்? பிரம்மா ஜகத் சூத்தே, ஜகத்தை படைக்கிறார். ஓகே, ஜகத்னா ஜகத்னா வெறும் உலகம் அல்ல, இந்த உலகத்தை அனுபவிக்கக்கூடிய இந்த பாடி ஆஃப் த ஜீவன், அதையும் படைக்கிறார். அதாவது ஸ்தூல சரீரம் அப்படின்னு நம்ம சொல்றது, சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, இதெல்லாமும் அச்சேத்தன வஸ்து தான். இந்த அச்சேத்தன வஸ்து பூராவையும் படைக்கிறவர் பிரம்மா அப்படிங்கிறது ஜகத் சூத்தே தாத்தா அப்படிங்கிற பதத்துல வருது. ஓகே, ஹரிர் அவதி. ஹரி என்ன பண்றார்? அவதி, தட் இஸ் he is a protector. He is the one who sustains. ஹரிர் அவதி, சஸ்டெயின் பண்றது ஹரியோட. அதாவது இட் இஸ் ஒன்லி a division. ஆக்சுவலி ருத்ர க்ஷபயத்தே. ருத்ர என்ன பண்றார்? அதை ரினியூ பண்றார். அதாவது ஓல்ட மாத்தி, அதாவது இட் இஸ் நாட் தட் destroying அப்படி இல்லை. ஓகே, இட் இஸ் ஒன்லி a renewal. So Rudra is involved in the renewal so that whatever substances use of the world, it has a time space constraint. இல்லையா? தேசகால வஸ்து லிமிட்டேஷன். அதுதான் பிரம்மனுக்கும் மற்ற அச்சேதன வஸ்துக்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, இதுதான் பெரிய டிஃப்ரென்ஸ். என்ன அப்படின்னா, தேச காலத்துக்கு உட்பட்டது அது, தேச காலத்துக்கு உட்படாதது இது பிரம்மம் அப்படிங்கிற நம்மளோட ஆத்மா. அது தேச கால வர்த்தமானங்களுக்கு உட்படாதது. அதே மாதிரி வஸ்துவும் இல்லை. வஸ்துன்னா இந்த தேச காலங்களுக்கு உட்பட்டது. எல்லாமே இது அச்சேத்தனமானதெல்லாம் வஸ்து கேட்டகரியில வந்துடும். வஸ்துனா அது தேச காலத்துக்கு உட்பட்டது. ஸோ அந்த தேச காலத்துக்கு உட்பட்டது அதே பஞ்சபூதங்களை திரும்ப திரும்ப ரெனியூ பண்ணிட்டு டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸில் படைப்பாகவும் காப்பாகவும் அழிப்பாகவும் அதே அந்த பஞ்சபூதங்கள் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ் அப்படி வருது. இல்லையா? சரி, இன்னும் ரெண்டு தொழில் இதுல இந்த இடத்துல சொல்றார். கட்சோத்தே தாத்தா ஹரிரவத்தி ருத்ரக்ஷபேதேன்ற தவிர திரஸ்குருவன் ஏதத் ஸ்வயமபி வபுகு ஈஷா. திரோதானம்ங்கிறது என்னன்னா, நமக்கு இப்போ இருக்கிற ஸ்டேட் ஆஃப் நாட் ரியலைசிங் அவர் ஓன் பிரம்மன் ஸ்டேட். ஸோ தட் வி கெட் இன்வால்வ்டு வித் த அச்சேத்தன வஸ்து. அந்த அச்சேத்தனமும் சேத்தனமும் கலந்த ஒரு பொருள் தான் நாம அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு எல்லா விதமான சஃபரிங்கையும் படுறோம். இல்லையா? அதுதான் அது ஏன் அப்படி நடக்கிறது அப்படின்னா, திரஸ்குருவன் ஏதத்.
ஸ்வயமபி வபு ஈஸ்வரனால அந்த திரஸ்கரணம் பண்ணப்படுறது, அதாவது அஜ்ஞானம் நமக்கு வர்றது இல்லையா, அதை சொல்றது. அதே வந்து அப்புறம் என்ன ஆறுது அப்படின்னு கேட்டோம்னா அனுகிரகம் சதா புருக சர்வம் ததிதம் அனுகிரகணாதி ச சிவஹ. சரி, சதாசிவன் என்ன பண்றார், அதை வந்து அனுகிரகம் திரும்ப வந்து நமக்கு வந்து லைட்டை காட்டி, அதாவது நமக்கு அனுகிரகம் பண்ணி திரும்ப நம்மளோட ஆத்ம வஸ்து எது, அதாவது சேத்தன வஸ்து ஆன நம்ம ஆத்மா, நம்ம வந்து அச்சேத்தன வஸ்துவோட கலந்து நம்மளை நினைக்கிறது வந்து அது அந்த நான் இல்லை, அகந்தா மமத்தா கூடிய நான் இல்லை, எல்லா விதமான சச்சித்தானந்தமான இருக்கக்கூடிய நான் தான் நான் அப்படின்னு காட்டக்கூடியவர் சிவர், சதாசிவர். ஏன் சதாசிவ பிரம்மேந்திரம் அதே தான் பண்றா. இங்க சதாசிவர் அனுகிரகநாதி அனுகிரகம் பண்றார். இந்த திரோதானம் அனுகிரகங்கிறது எக்ஸ்க்ளூசிவ்லி டன் பை ஈஸ்வரா ஆர் காட் ஹெட் அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த இடத்துல. ஓகே, பிகாஸ் மற்ற மூணும் நம்மளுக்கும் ஜீவா ஆல்சோ டஸ். அது வந்து சிருஷ்டி வந்து ஸ்தூல சிருஷ்டி வந்து ஈஸ்வரன் பண்ணா, சூக்ஷ்ம சிருஷ்டி ஜீவன் பண்றது அப்படிங்கிறது கான்செப்ட். ஸோ அதனால வந்து நம்ம வந்து இந்த இடத்துல ஸ்தூலம் சூக்ஷ்மம் ரெண்டு விதமான சிருஷ்டிகள். சரி, கம்மிங் பேக், பொருந்திய முப்புரைக்கு இந்த 3 பார்த்தோம். அதெல்லாம் எப்படி முடியறது அப்படின்னா, அதுதான் சௌந்தர்யஹரியோட பியூட்டி. தவாக்யாம் அவலம்பிய க்ஷணசலிதையோ ப்ரூலதிகையோ, தவ ஆக்யாம், ஆக்யாக்கு காத்துன்னு இருக்கா, தவ ஆக்யாம் அவலம்பியனா காத்துண்டு அந்த கண்ணோட அசைவு எப்போ வரும் அப்படின்னு காத்துட்டு இருக்கா. க்ஷணசலித்தம், அந்த க்ஷணசலித்தம் அப்படின்னு அந்த கண்ணால ஸ்லைட்டா அப்படி அந்த புருவத்தை நெளிச்ச உடனே க்ஷணசலித்தமா அந்த புருவலதிக்க வந்து க்ஷணசலித்தம் பண்ண உடனே டக்குன்னு ஆரம்பிச்சுடுறோம் வாழலாம் தன்னோட 3 தொழில்களையும். அப்படின்னா என்ன பியூட்டிஃபுல் போயம் பொருந்திய முப்புரை. அதோட இதை வந்து அம்பாள் வந்து கண்ட்ரோல் பண்றா, எல்லா விதமான சிருஷ்டி ஸ்தி சம்ஹாரம். அதுக்கப்புறம் இருக்கிற திரோதானம் அனுகிரகம் இந்த இடத்துல சொன்னா, அதையும் அம்பாள் எப்படி தன்னோட க்ஷணசலித்தமான ப்ரூலதிகை, க்ஷணசலித்தம்னா சின்ன அசைவான தன்னோட ப்ரூனால, தன்னோட உருவத்தினால ஒரு சின்ன அசைவுனால எப்படி இந்த இந்த 3 தேவாலும் காத்துண்டு அதை வந்து டக்குன்னு பண்றா அப்படிங்கிறத வந்து க்ஷணசலித்தையோ ப்ரூலதிகையோ அப்படின்னு ரொம்ப அழகா ஆச்சாரியார் சொல்றார் இல்லையா. அது மாதிரி 2வது செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய மஞ்சி அப்படின்னா, இது வந்து யூஸ்வலி இட் பாயிண்ட்ஸ் டு அ ஃபிசிக்கல் பியூட்டி ஆஃப் அம்பாள்னு வச்சுக்கலாம். ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்ல முதல் நம்ம பார்க்கறச்ச அந்த ஃபிசிக்கல் பியூட்டி என்ன சொல்றது அப்படின்னா, அம்பாள் வந்து ஷீ இஸ் என்டோவ்ட் வித் a beautiful form and a beautiful breast. ஸோ அதோட வெயிட் தாங்காம அவளோட வந்து இடுப்பு போர்ஷன் வந்து கொஞ்சம் வளைஞ்சிருக்கு. அதுதான் செப்புரை செய்யும் புனர்முலையால், அந்த வெயிட் தாங்காம, தட் இஸ் ரொம்ப ஹெவியா இருக்க அவளோட பிரெஸ்ட். அதனால வந்து வருந்திய வஞ்சி, அதனால அந்த மருங்கல்னா வந்து இடுப்பு, இந்த இடுப்பு ஸ்லைட்டா வளைஞ்சிருக்கு. வருந்திய வஞ்சி மருங்கல் மனோன்மணி. மருங்குல் மனோன்மணி. மனோன்மணின்றது ரொம்ப டிஃப்ரெண்ட் பதம் இங்க, அது அப்புறம் பார்ப்போம். செப்புரை செய்யும் உணர்மொழியால் வருந்திய வஞ்சி மருங்குல் மனோன்மணி. சரி, ஸோ அந்த ஃபார்ம் வந்து ஸ்லைட்டா வந்து பெண்ட் ஆயிருக்கு அந்த வெயிட்னால அப்படிங்கிறது ஒரு ஃபிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் தி பியூட்டி ஆஃப் ஃபெமினைன் ஃபார்ம் ஆஃப் தேவி அப்படின்னு நினைச்சிருந்தாலும், வாட் வி ஹாவ் டு அப்சர்வ் ஹியர் இஸ் அந்த போஷணை அப்படிங்கிறது வந்து நம்ம அப்படிதான் பார்க்கணும். இந்த போஷணைங்கிறது அதாவது வந்து நம்ம ரொம்ப சின்ன குழந்தையாமோ அம்மாவோட இதுல இருக்கும் அந்த போஷணைன்றதுக்கான ஒரு வஸ்து அப்படின்னு பார்த்தோம்னா மதர்ஸ் பிரெஸ்ட் இல்லையா. அதாவது ஞானப்பால், திருஞான சம்பந்தருக்கு ஞானப்பால் ஊட்டினதும் அந்த ஒரு பிரெஸ்ட் தான். அதாவது வந்து ஒரு தாயோட பிரெஸ்ட் அப்படிங்கிறச்ச
அது வந்து ரொம்ப புனிதமாக ஹையஸ்ட் இந்த இடத்துல அப்படி தான் நம்ம வச்சுக்கணும், அப்படி தான் நம்ம பார்க்கணும். ஓகே. ஸோ இந்த இடத்துல பிரஸ்ட் அப்படின்னு சொன்னேன்னாக்க இட் இஸ் தாயோட பிரஸ்ட். தாயோட பிரஸ்ட் வந்து இட் சிக்னிஃபைஸ் த ஹையஸ்ட் ஃபார்ம் ஆஃப் போஷணைனா நம்மளை வந்து என்ரிச் பண்ணுறது எல்லா வேஸ்லேயும், ஃபிசிக்கலி அஸ் வெல் அஸ் மென்டலி அண்ட் ஸ்பிரிச்சுவலி என்ரிச் பண்ணுறது வந்து இந்த ஜனனி, ஆர்டினரி ஜனனி வந்து ஃபிசிக்கலி நம்மளை என்ரிச் பண்ணுறா. தேவி வந்து ஸ்பிரிச்சுவலி அண்ட் திஸ் திங்காக மென்டலி ஆல்சோ நம்மளை என்ரிச் பண்ணுறது தேவியோட அந்த பிரெஸ்ட் அப்படிங்கிறத தான் திருஞான சம்பந்தரோட அந்த ஞானப்பால் ஊட்டோன்னு இம்மிடியட்லி அவர் பாடுறத வந்து அதை சிக்னிஃபை பண்ணுறதுக்காக. ஸோ இதை வந்து ரொம்ப அழகாக வந்து ஆச்சாரியால் அகெயின் ஒய் ஆம் கோயிங் அகெயின் அகெயின்னா இது வந்து ரெண்டுமே சமஞ்சசம் காட்டுறதுக்கும், அதாவது எப்படி விவேக சூடாமணியும் நம்ம சதாசிவபிரவேந்தரோட கிரந்தங்கள் ஆன ஒரு அத்வைத்த சமஞ்சரிங்கிறதுக்கும் நான் சமஞ்சசம் காட்டி நான் ஒரு தேசிஸ் பண்ணினேன் எம்ஃபில்ல. அதே மாதிரி இந்த இடத்துல சமஞ்சசம் ரொம்ப சமஞ்சசம் காட்ட முடியும் அபிராமி அந்தாதிக்கும் சௌந்தர்யலஹரிக்கும். அதே அட் த சேம் டைம் நமக்கு வந்து ரெண்டையுமே பார்க்கக்கூடிய ஒரு பெனிஃபிட்டு, ரெண்டையும் கம்பேர் பண்ணி அட் த சேம் டைம் மீனிங்கையும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுலேருந்து இருக்கக்கூடிய ஸ்பெஷல் மீனிங், இதுலேருந்து இருக்க ஸ்பெஷல் மீனிங் ரெண்டையும் கம்பைன் பண்ணால் ஒரு பியூட்டிஃபுல் ஃபார்ம் ஒன்று கிடைக்கிறது. ஒரு ரெண்டு பெரிய தேவி பக்தாளோட விஷன் நமக்கு கிடைக்கிறது இல்லையா. ஸோ ஆச்சாரியில் வந்து ரொம்ப அழகாக 79 ஸ்லோகம் ஆஃப் சௌந்தர்யலஹரி இந்த வந்து இதே கான்செப்டை எப்படி சொல்கிறாருன்னு பார்த்தோன்னா, நிசர்கக்ஷீணஸ்ய ஸ்தனதடபரேண க்ளமஜுஷோ நமன்மூர்த்தே நாபி வலீஷு சனகைஸ் திருட்யதைவ சிரம்தே மத்தியச திருட்டித தட்டினி தீரதருணா சமாவஸ்தாஸ்தேம்னோ பவது குஷலம் சைலதனையே. இது ரொம்ப அந்த 79th ஸ்லோகம். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்ற அந்த இதை மாத்திரம் நான் சொல்கிறேன். அது வந்து ஆச்சாரியால் வந்து ஒரு திருட்டித்த தட்டினி தீர தருணா, அதாவது வந்து ஒரு 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 மரம் வந்து ஒரு கரைக்கல்ல இருக்கக்கூடிய அந்த மரம் வந்து எப்படி இருக்குன்னா அந்த அலைகள் மோதி 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 ஒரு மாதிரி இட் இஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் ஆல்மோஸ்ட் இட் மே பிரேக் டவுன் அட் எனி டைம் பிகாஸ் ஆஃப் த ஃபோர்ஸ் ஆஃப் த வாட்டர்ஸ் தட் இஸ் டேஷிங் அட் இட் அட் த பேங்க்ஸ் அப்படின்னு ஒரு மரம் வந்து அப்படி நிற்கிறது, ஒரு மாதிரி வளைஞ்சு நிற்கிறது. அது வந்து அலைகள் மேலே 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 பட்டு 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 அது வந்து ஒரு மாதிரி இன் ஸ்டேஜ் ஆஃப் எனி டைம் இட் மே பிரேக் டவுன். அந்த ஒரு சின்ன வளைவு அதில் இருக்கு. அந்த வளைவு வந்து எது சிக்னிஃபை பண்ணுறது அப்படின்னா வந்து எனி டைம் இட் மே பிரேக் டவுன் பிகாஸ் ஆஃப் த எனி ஸ்மால் ஃபோர்ஸ் of the sea will break it down further, of the river or water will break it down further அப்படிங்கிற திருட்டித தட்டினி தீர தருணா அப்படின்னா திருட்டித தட்டினி தீர தருணா, அதாவது வாட்டர் பேங்க்ல இருக்கிற ஒரு ட்ரீ. அது வந்து எப்படி வந்து விழக்கூடிய ஒரு தருணத்தில் அந்த வளைவுனால அந்த விழக்கூடிய அந்த ஃபோர்ஸ்னால விழக்கூடிய தருணத்தில் இருக்கோ அதே மாதிரி அம்பாளோட இடுப்பை கம்பேர் பண்ண. அம்பாள் வந்து அந்த தன்னுடைய எக்ஸ்ட்ரீம் வெயிட் ஆஃப் த மேல் போர்ஷன்னால வந்து ஷீ இஸ் நாட் ஏபிள் டு திஸ் திங், ஸோ இட் லுக்ஸ் லைக் த ட்ரீ வேர் இட் கேன் பிரேக் டவுன் அட் இன் டைம். இட் இஸ் அ கவியோட இமேஜினேஷன். பட் இங்கே வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த ஃபார்முக்கு அந்த வந்து அவ்வளோ அவளுக்கு வந்து கருணாமூர்த்தியாக அவள் வந்து எல்லாருக்கும் அட் த சேம் டைம் அருள் பண்ணணும்னு நினைக்கிறதுனால அந்த ஃபார்மில் அந்த பிரஸ்ட் வந்து இட் இஸ் இண்டிகேட்டிவ் ஆஃப் அவர் எக்ஸ்ட்ரீம் கருணா, எக்ஸ்ட்ரீம் போஷனை எல்லா குழந்தைகளுக்கும் தன்னோட எல்லா படைப்புக்கும் பண்ணணும் அப்படிங்கிற அந்த எக்ஸ்ட்ரீம் போர்ஷன்னால அதோட வெயிட் தாங்காமல் அந்த ஃபார்ம் வந்து ஸ்லைட்டாக பெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நம்ம வந்து, அதாவது அந்த வெயிட் இஸ் டூ மச் அப்படின்னு காட்டுறதுக்காக அந்த ஃபார்ம் பெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிற ஒரு அதிசயோக்தியை மேலே வச்சோம்னாக்க எக்ஸாக்ட்லி வி கேன் டூ ஜஸ்டிஸ் டு திஸ் டேர்ம்
செப்புரை செய்யும் புனர்முலையால் வருந்திய வஞ்சி மருங்குல், அதாவது இடுப்பு. மனோன்மணி, மனோன்மணின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் குண்டலினி. அது வந்து நம்ம மதுரை இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப கோவில்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு ரகசிய ஸ்தானத்தில் இந்த மனோன்மணி தேவதை அப்படின்னு இருப்பா. மன உண்மணி, மனத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கக்கூடியவள், மனத்தை தாண்டியவள். உண்மணி அப்படின்னா மனத்துக்கு வாச்சாம கோச்சரம், அதாவது வந்து மனத்துக்கு எட்டாதவள். அந்த ஹையஸ்ட் லெவல்ல இருக்கிறது அந்த பிரம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய மனோன்மணி. அதை வந்து இங்க வருங்கல் மனோன்மணி அப்படின்னு கொடுத்தது தான் இங்க ரொம்ப அதிசயமான பதம். இந்த மாதிரி பிசிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு கடைசியில அந்த மருங்கல் யாருக்கு இருக்குன்னா மனோன்மணி பிரம்மன் பிரம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நம்பாள், அதாவது வந்து சாஸ்திராத ஸ்டேட்ல சிவனோட காம்பினேஷன்ல இருக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரமூர்த்தியா இருக்கக்கூடிய நம்பாள் தான் மனோன்மணி. அதாவது ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் சாஸ்திராரத்துல இருந்து இந்த சுதாதாரா சாரை சரணயுகனாந்தர் விகலித்தை பிரபஞ்சம் சிஞ்சந்தி அப்படின்னு வந்து நம்ம சொல்றோம் இல்லையா. அதாவது வந்து அது வந்து ஃப்ளோ ஆறுது. அந்த சுதா வந்து அப்படி ஃப்ளோ ஆறுது அம்பளிக்கு, அதுதான் மனோன்மணி, த ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் வேர். அந்த வந்து தன் மார்லேருந்து அந்த பால், அதுதான் ஞான பால்னு சொல்றது. ஓகே, ஸோ சுதாகாரா சாரை அப்படிங்கிறது வந்து அதுதான் ஞானப்பால். இந்த ஞானப்பால் வந்து ரொம்ப இந்த இடத்துல வந்து அது வந்து ரொம்ப ரொம்ப நிறைய அவளுக்கு எப்படி அது நிறைய இதுல வந்து சொல்லுவா. அதாவது வந்து கோதை நாச்சியார் வந்து இந்த தன்னோட சூக்தி, அதாவது ரொம்ப அழகா அவளும் வந்து சொல்லுவா தன்னோட பாட்டுல வந்து அந்த எருமைக்கு வந்து அப்படி வந்து அந்த தானாவே குட்டியை நினைச்சா அப்படி வந்து ஃப்ளோ ஆறது அடியிலேருந்து பால் அப்படிங்கிறது. அதே மாதிரி அம்பளுக்கு அந்த ஃப்ளோனால வந்து அவளை வந்து லமஜிஷவ், அதாவது அந்த வருந்திய வஞ்சி, அதாவது வருந்தியன்னா வருந்தல் இல்லை இந்த இடத்துல, அப்படி அதை வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறதுக்காக மருங்கல் மனோன்மணி. வார்சடையோன் முன்னாடியே பார்த்தோம். சடைய வந்து நிறைய மலர்கள், இந்த மலர்களோ வாரசடையா வச்சுட்டு இருக்க சுவாமி இல்லையா. ஸோ அதை முன்னாடியே பார்த்தோம். அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை. அருந்திய நஞ்சு, அந்த நஞ்சை வந்து அருந்தினாள். அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை. அதாவது சுவாமி வந்து இந்த பார்க்கடை கடையரைச்சு அதுல வந்து விஷத்தை வந்து அருந்தி தானே அதை எடுத்துட்டுறார் ஃபுல்லா. அப்ப வந்து அம்பிகை வந்து தன்னோட கரத்தை வந்து அவரோட கழுத்துல வைக்கிறார். அந்த கழுத்துலயே தங்கிட்டு இல்லகண்டன் அப்படிங்கிற பேர் அவருக்கு வந்தது அப்படிங்கிறத பார்த்தோம். அதோட சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா வந்து உலகத்துல வந்து அதாவது ரீபர்த்தை வந்து நமக்கு வந்து எடுத்துவிட்டு இந்த நெஞ்சு உலகம் வந்து நெஞ்சு சம்ஸ்காரமா நமக்குள்ள படக்கூடியது. அது சம்ஸ்காரமா பட்டு 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 ரீபர்த்தில் நம்ம நம்ம வந்து திரும்ப 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 ரீபர்த்தில் நம்ம இன்வால்வ் பண்ணக்கூடியது. அதுலேருந்து நம்மளை வந்து எடுத்து அந்த ரீபர்த்தை ஸ்டாப் பண்ணி அந்த நஞ்சு அப்படிங்கிற ரீபர்த் சைக்கிள் ஆஃப் நாட் ஐடென்டிஃபைங் அவர் ஓன் ரியல் செல்ஃப் அப்படிங்கிறத வந்து நம்மால் வந்து தன்னோட அருள்னால அந்த நஞ்சு ஃபுல்லாக பரவாம அந்த சம்ஸ்காரம் விழாம திரும்ப நம்மளை வந்து நம்மை உணர்ந்து கொள்ள வைக்கக்கூடியவள். அதை தான் வாரசடையோன்னு அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிக்கை. அதை வந்து அதை வந்து அமிர்தத்துவமா நம்மளை மாத்திர, அதாவது மிருதத்துவத்திலேருந்து அமிர்தத்துவமா மாற்றக்கூடிய ஒரு சக்தி படைத்த தேவி, அந்த அருளை கொடுக்கக்கூடிய தேவி அப்படிங்கிறது பொருள். அருந்திய நஞ்சு அமுதாக்கி அம்பிகை. அம்புயம் மேல் திரி சுந்தரி. அம்புயமா நம்ம முதல்லயே பார்த்தோம். அதாவது அம்புயத்துக்கு மேல்பட்டவள் இல்லையா அம்பாளோட அந்த பாதங்கள். அம்புயம் மேல் திருந்திய சுந்தரின்னா இந்த இடத்துல ஒரு இது வந்து அம்பாள் வந்து
தாமரை மேலே இருக்கா, தாமரை மேலே உட்காண்டிருக்கா. திருந்திய சுந்தரி, திருந்திய அப்படிங்கிறதுக்கு வந்து திருந்திய, அதாவது வந்து எப்படி இந்த ஆப்டா எல்லா விதமான ஆபரணங்கள் எப்படி ஒரு ஸ்திரீ தேவதையா இருக்கிறதுனால இருக்கிறது. அது வந்து தாமரை மேலே உட்கார்ந்து கூடிய திருந்திய சுந்தரி. சுந்தரின்னா ரொம்ப அழகான ஒரு ஃபார்மில் இருக்கக்கூடிய ஸ்திரீ தேவதை. அதுவும் நம்ம முன்னாடியே பார்த்தோம், அந்த ஆபரணங்கள்லாம் எப்படி பர்ஃபெக்டாக அவன் மேலே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அம்புய மேல் திருந்திய சுந்தரின்றத நம்ம வந்து அம்புயத்தையும் பீட் பண்ணக்கூடிய அவளுடைய ஃபார்ம் அண்ட் அவளுடைய திருச்சரணங்கள் அதையும் பார்த்தோம். அந்தரின்னா எல்லா விதமான, அதாவது முன்னாடியே பார்த்தோம் நஞ்சு அமுதாக்கிய அந்தரின்னா வந்து நம்ம அந்தர்முகமா நமக்குள்ள இருக்கிறவள். அந்தரின்னா ஒரு பொருள், அது இன்னொரு பொருள் வந்து எல்லாவற்றையும் விதமான நஞ்சையும் நம்மளுக்கு நாசமாகக்கூடியவள், அதனால அந்தரி. ஓகே. இன்னொன்று அந்தரின்னா அந்தரி, நம்ம அந்தமாக நமக்குள்ளே இருக்கக்கூடியவள். அதனால வந்து என்ன பண்ணுவா அப்படின்னா, அந்த மனசுல வந்து நம்மளுக்கு வந்து அந்த பூரணமான ஒரு ஞானத்தை கொடுத்து நம்மளை வந்து அமிர்தத்துவத்தை நோக்கி நம்மளோட, அதாவது நம்ம வந்து மிருதத்துவத்திலேருந்து அமிர்தத்துவத்தை நம்ம வந்து அருளக்கூடியவள் அந்தரி. அதாவது மிருதத்துவத்தை அந்தம் பண்ணிட்டு நமக்கு வந்து அமிர்தத்துவத்தை கொடுக்கக்கூடிய, நம்ம அஞ்ஞானத்தை நாசம் பண்ணிவிட்டால் அந்தரி. பாதம் என் சென்னியதே, அந்த பாதம் எங்க இருக்கு? என்னோட தலையில இருக்கு. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா ஆச்சாரியர், அஃப்கோர்ஸ் நிறைய ஸ்லோகம் இருக்கு பாதத்துக்கு, எக்ஸாக்ட் கம்பேரிசன் நிறையாவே சௌந்தரிய லஹரியில இருக்கு. ஒரு ஒரு அங்கமா ஆச்சாரியர் வந்து இதை டிஸ்கிரைப் பண்ணிருச்ச ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். இந்த இடத்துல நம்ம வந்து அவளோட பாதங்களை இப்படி பார்க்கலாம். சௌந்தரிய லஹரியில தானே வேற ஆச்சாரியா வந்து இப்போ வந்து தன்னை வந்து ஒரு பீயாகவும், அதாவது சச்சரணம் இருக்கிறதாகவும், இது வந்து இதுக்குள்ள இருக்கிற ரசம், இதுக்குள்ள இருக்கிற மது, அவளை வந்து அவ பாதம் வந்து தாமரை மலராகும். அதற்குள்ள வந்து நிறைய தேன், தாமரை மலரோ இல்லை வேற மலரோ வச்சுக்கோம், தாமரை மலரே வச்சுக்கோம். அதுக்குள்ள நிறைய தேன் இருக்கு, இல்லை வேற மலரோ நிறைய தேன் இருக்கிறது. அந்த பீ வந்து அதுலேயே உட்காந்து அந்த ரசத்தை ஆஸ்வாதம் பண்றதுக்கு ஆச்சாரியர் வந்து கம்பேர் பண்ணி 90வது ஸ்லோகம் ரொம்ப அழகானது. ததானே தீனேபியக சியமனிஷம் ஆஷானுசதிருஷம். சியமனிஷம் எல்லா விதமான திருவையும், திரு அப்படிங்கிறதுக்கு நம்ம மீனிங் முதலே பார்க்கணும். அதை வந்து அவளோட ஆசைக்கு ஏற்ற மாதிரி ஆஷானுசதிருஷம். அமந்தம் சௌந்தரிய பிரகர மகரந்தம் விக்கிரதி, அதாவது வந்து அந்த மகரந்தம் வந்து வருது. தவாசுன் மந்தாரஸ் தபக சுபகே யாது சரணே நிமஜ்ஜன் மஜ்ஜீவக கரணச்சரணக ஷட்சரணதாம். எப்பொழுதும் எந்த வந்து அந்த மதுரத்தை வந்து ஆசாதம் பண்ணிட்டே இருக்கணுமா அவன் பாதத்திலேருந்து இருக்கக்கூடிய அந்த மதுவை வந்து சுவைக்க. எப்படி வந்து ஒரு தேனியானது வந்து மலரோட தேனை வந்து சுவைக்கிறதோ, அதே மாதிரி உன் பாதமலரோட வந்து நான் வந்து ஒரு தேனியா மாதிரி உன் பாதமலர்லேயே எப்பவும் வந்து ஆழ்ந்து அதோட மது அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய பதம் அமிர்தத்துவத்தை சுவைச்சுட்டே இருக்கணுமா அப்படின்னு ஆச்சாரியோட சுக்தி இந்த இடத்துல. ஸோ அதே தான் வந்து இந்த இடத்துல அபிராமி பட்டனும் பாதமென் சென்னியதே அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். ஓ